வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த 8 நாட்களுக்கான பலன் என்ற வகையில் நவம்பர் 15லிருந்து நவம்பர் 22 வரைக்கும் நம்முடைய தனுசு லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் வழியாக பயணித்து என்னென்ன பலன்களை தரப்போகிறாருங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். நம்முடைய லக்னத்திற்கு முதல் நாளான நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5ஆம் வீட்டில் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். இன்றைக்கி நமக்கு மகிழ்ச்சியை தேடி நம்முடைய மனசு அலைபாயும். அதே போல் நமக்கு வேலையிலையும் அக்கறையாக இருக்கும். கலை திறமைகள் சார்ந்த வேலைகள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, டெக்கரேஷன் ஒர்க்கு, இது சார்ந்த அனைத்து விஷயங்களும். இப்போ சுக்கிரன்னாலே கம்ப்யூட்ரு, ஜோதிடம் இது எல்லாமே நமக்கு லைனில் வரும். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி தொழில் பலம் மிக்க நல்ல நாளாக இருக்கும். ஒரு அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, அங்கீகாரம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நமக்கு கேது மாதிரியும் நமக்கு சில பலன்கள் கிடைக்கும். கேது நமக்கு இப்போ 10ஆம் வீட்டில் இருக்கார் இல்லையா, அதனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்முடைய திறமைகளை மதிக்கக்கூடிய நாளாக இருக்கும். நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம், அதாவது ஒரு பாதம் மேசராசியில் நைட்டில் முடிஞ்சிடும். காலையிலேருந்து சனிக்கிழமை காலையிலேருந்து மாலை 7:27 வரைக்கும் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் சந்திரன் போகிறார். அப்போ இது சூரியனுடைய நட்சத்திரம். நமக்கு தனுஷை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி சூரியன். இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும், வேலைக்கு சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு சிறு சிறு பிரயாணங்கள் வரும், போயிட்டு வர்றது அந்த மாதிரி. சில பேருக்கு சிகிச்சைகள் முடிகிற நாளாக இருக்கும், மருத்துவ சிகிச்சை பண்ணி நமக்கு கிளியர் ஆகக்கூடிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு வாழ் வேலை செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு மெரிட்டு கிடைக்கும். புதுசாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். பொதுவாக தொழிலுக்கும் வேலைக்கும் பண வரவுக்கும் நல்ல நாள். கணவன் மனைவி உறவு, சொந்த பந்த உறவு, இது சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அதாவது 2 பேர் வேலை பார்க்கும்போது அறக்க பறக்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு டைம் கிடைக்காது. ஒரு சந்தோஷமானதை ஒரு நிகழ்வுகளை நடத்திக்கலாம். ஒரு ஒரு குடும்ப சகிதமாக நம்ம எங்கேயாவது ஒரு ஜாலி ட்ரிப்பு போயிட்டு வரலாம், இந்த மாதிரியான நிகழ்வுகளை வடிவமைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது இன்றைக்கி அவ்வளவு சாதகமாக இருக்காது. வேலைக்கு நல்லாயிருக்கும். நவம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். முதல் நாள் சனிக்கிழமையே நைட்டு 7:27 தொடங்கிடுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மாலை 5:22 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம். இப்போ நம்மளுக்கு 2, 6, 10ங்கிறதுல தான் சந்திரனுடைய நட்சத்திரமே இருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போ அதனால் இன்றைக்கி பொருள் வரவுக்கும் வேலைக்கும் அங்கீகாரத்துக்கும் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய மதிப்பு கௌரவம் குறைபடாமல் பார்த்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கேதுவனுடைய ஒரு ஈடுபாடும் இன்றைக்கி நமக்கு நடக்கும். அதனால் சில பேருக்கு இந்த கேது 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சில வேலைகளை நமக்கு மாற்றி மாற்றி வேலை செஞ்சு இதாகிடும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுரும். அதாவது என்னென்னா, ஒரே ஒரு கம்பெனியில் பல டிபார்ட்மெண்ட்டில் மாற்றி மாற்றி விட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லையே நம்ம வேலை அப்படிங்கிற வருத்தப்படுறவங்களுக்கு அந்த சிந்தனைக்கான ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நவம்பர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மிருகசிரீஷன் 3, 4 பாதங்களில் மிதுன ராசியில் சந்திரன் போகிறார். செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ இன்றைக்கி நமக்கு உறவுகளுக்கு நல்லா இருக்குது. பொருளாதாரம், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பொருளாதார நன்மைகள் அவ்வளோவா இருக்காது. பட் புதுசாக கேன்வாஷிங் பண்ணுறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஆர்டருக்கு அனுப்புறது, ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. எதிர்பாராத ஒரு இடமாற்றம், எதிர்பாராத பிரயாணம், எதிர்பாராத ஒரு அக்ரிமெண்ட்டு, இது மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். அதாவது திங்கக்கிழமை மதியம் 3:48 தொடங்குது. செவ்வாய்க்கிழமை மதியம் 2:55 வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. நமக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறார். அப்போ இன்றைக்கும் அப்படி தான், ஒரு நல்ல ஆர்டர் வாங்கிறது,
உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சி, ஒரு ஆண் பெண் இப்போ வரன் பார்க்குறதுல உறுதி செய்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது, ஒரு சில மாற்றங்களுக்கான ஆர்டர் வாங்கிறது, டிரான்ஸ்ஃபருக்கான ஆர்டர் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகளெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். நவம்பர் 20 புதன்கிழமை மதியம் 2:49 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம். அதில் இந்த புதன்கிழமை 4ஆம் பாதத்தில் கடகராசியில் சந்திரன் வந்துடுறார். அப்போ நம்மளுக்கு 8ல் சந்திரன் வந்துடுறாரு. அதில் 6ல் குரு இருக்கிறதுனால சில பேருக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிவியராக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் சிவியராக இருக்கும். கடனால் டார்ச்சர்கள் இருக்கும். உழைப்பு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பொதுவாகவே 8ல் சந்திரன், லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். அதனால் மனக்குழப்பங்கள் தவிர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும். புது காரியங்களில் ஈடுபடுறதோ, டாமினேட் பண்ணி ஈடுபடுறதோ, அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுறதோ இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கணும். இந்த புனர்பூச நட்சத்திரம் மதியம் 2:49க்கு முடிஞ்சு பூச நட்சத்திரம் தொடங்குது. பூசம் சனியினுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாயும் அங்கே இருக்கார். அப்போ செவ்வாயும் சந்திரனும் செயற்கை பலனை இன்றைக்கி தர்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த 4, 8, 12ல் 3 கிரகங்கள் திரிகோண பார்வை. தனியாக பலன்கள் போட்டிருக்கேன், தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சனி கிரகத்தினுடைய ஒரு இயக்கத்தில் இந்த 3 கிரகங்களும் வேலை செய்ய போகுது. அப்போ இன்றைக்கும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி அதிலிருந்து நிவர்த்தி ஆயிரும். ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு கிளியர் ஆயிடுவோம், ஃப்ரீ ஆகிடுவோம். உறவுகளுக்கும் நல்ல நாளாக இருக்கும். நவம்பர் 21 வியாழக்கிழமை மதியம் 3:35க்கு ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குது. வெள்ளிக்கிழமை நவம்பர் 22 மாலை 5:09க்கு இந்த ஆயில்ய நட்சத்திரம் முடியுது. அப்போ புதன் மாதிரி செயல்படுறாரு. புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 8ல் சந்திரன் 12ல் புதன் அப்படிங்கிறது 8, 12ங்கிறது உறவுகளுக்கு அவ்வளோ நல்லா இல்லை, ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் பொருளாதாரத்துக்கோ, மூலதனத்துக்கோ, தொழில் அமைப்புக்கோ, ஒரு வேலை சார்ந்த அங்கீகாரத்துக்கோ நல்லா இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் அதுக்கு பயன்படுத்திடலாம். புதன் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ 10ஆம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயே, அவர் சொந்த நட்சத்திரத்திலே புதன் இருக்கிறது நமக்கு சிறப்பு. தொழில் பலம் மிக்க நல்ல நாளாக இருக்கும். பிரயாணங்கள் இருக்கும். வெளிநாடு சார்ந்த வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த 8ல் இருக்கிற சந்திரன் மட்டும் நமக்கு பொது காரியங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்கிறத சொல்லுது. அதாவது மனோபயம், ஒரு நடுக்கம், ஹெல்த் இஷ்யூஸு, இதெல்லாம் 8ஆம் இடத்து சந்திரனுடைய வேலை. தாயாருக்கும் உறவு முறைகளில் நல்லா இருக்காதுங்கிறது சந்திரனுடைய தன்மை. இந்த வகையில் இந்த 8 நாட்களையும் பார்க்குறது நம்ம நட்சத்திரப்படி பார்த்தோம். இப்போ இன்னும் டெப்த்தாக போய் உபநட்சத்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். நம்முடைய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டம் நட்சத்திர சூத்திர முறைப்படி உங்களுடைய ஒரு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு கரெக்டாக இந்த சிஸ்டத்தில் கணிக்கும்போது 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்கள் நமக்கு இந்த கிரகம்தான் இந்த வேலையை செய்யுதுங்கிற ஒரு தெளிவை கொடுத்து நம்ம கேட்குற கேள்விக்கு சரியான பதில்களை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். வணக்கம்.